வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோபிய பழனியப்பன் குபிச்செட்டிப்பாளையம். இப்போ திசைகள் ஒரு ஜாதகம் வந்து பார்க்குறதுக்கு பொண்ணுக்கு திருமணமோ பையனுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. சில ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கேது திசை நடந்துகிட்ருக்கு, அதை கேது திசையில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அதேமாதிரி ராகு திசை நடக்குது, ராகு திசையில் பண்ணக்கூடாது. சில பேர் சனி திசை நடந்தால் சனி திசையில் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க, நின்ற இடத்த பொறுத்து வந்து பலன்கள் மாறுபடும். ஏன்னா என்றைக்கும் ஒரு திசையோட அளவுங்கிறது என்றைக்குமே கொண்டே வரக்கூடாது. திசைங்கிறது சுயதிசை சுய புத்தி கடந்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 8 புத்திகள் நடக்கும். அதில் எந்த புத்தி, அதாவது இந்த பொண்ணுக்கு ஒத்து வரக்கூடிய புத்தியில் திருமணம் பண்ணலாங்கிற விதிமுறை இருக்குது. ஏன்னா இப்போ கே திசை ஆகாது, ராகு திசை ஆகாது. ஏன்னா நின்ற இடத்த பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்போ நின்ற ஸ்தானம் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கே திசையில் கேது புத்தியிலும் திருமணம் செய்து கொடுக்கலாம், ராகு திசை ராகு புத்தியிலும் திருமணம் செய்து கொடுக்கலாம். நின்ற இடத்த பொறுத்து தான் பலனை பார்க்கணுமே தவிர பொதுவாக ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்து வந்து எந்த ஜாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ராகு ஏது தோஷத்துக்குள்ள விதி விலக்கு நிறையா இருக்குது. தோஷத்தை வந்து தோஷ சாமி விதிகள் இருக்குது. எத்தனை % தோஷம் இருக்குது முதல்ல பார்க்கணும். ஜாதத்தில் வந்து தோஷத்தை வந்து நிர்ணயம் பண்ணணும். தோஷம் முழுமையாக இருக்கா இல்லை கொஞ்சமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வரக்கூடிய ஜாதத்தில் தோஷம் இருந்தாலும் இல்லாட்டி சேர்க்கலாம் விதிமுறை இருக்குது. நிறைய ஜோதிடத்தில் வந்து நிறைய விதிமுறை. என்றைக்கு புது விதிகளை அப்ளை பண்ணி நம்ம வந்து எக்காரத்தை கொண்டு ஒரு ஜாதத்தை நிராகி கூடாதுங்க. இதுக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.